அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். மறைப்பின் மறந்தன வருவித்து ஆங்கே, அறத்தோடு தொருட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பலவேறு மறைப்புகளினால் ஜீவர்கள் இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வுயிர்களுக்கு இறை உணர்வை வருவித்து அவைகளை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அற வழி நிற்குமாறு சேர்த்து அருள்வாயாக. இவ்வுலகிலே நிகழும் தீய செயல்கள் அனைத்துக்கும் காரணம் இறைவனை பற்றி அஞ்சாத தீயவர்களே. இறைவனுக்கு பயந்தவர்கள் தீயவை செய்ய துணியார். இறைவனை மறந்து வாழ்பவர்கள் அநேகமாக தீய குணங்களை உடையவராகவே இருப்பார்கள் எனலாம் என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். மறைப்பின் மறந்தன வருவித்து ஆங்கே, அறத்தோடு தெருட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 843 844 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம். ஆன்மாக்கள் உடலுள் மறைந்திருக்கின்றன. தேக வாழ்வுக்கு இந்த ஆன்மாதான் ஆதாரமாய் இருக்கின்றது. ஆன்மா மறைந்து இருக்கின்றதால் அதன் இயல் உண்மை விளக்கம் இன்னது என்று எல்லாராலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. புலனறிவுக்கு விளங்காத ஆன்ம உண்மை அக ஓர்மையால் தவ யோகியருக்கு ஒருவாறு வெளிப்பட்டு இருக்கின்றது. அதுவும் சுத்த சன்மார்க்க அருள் ஞானம் வெளிப்படாத காலத்தே கண்டு உரைக்கப்பட்ட ஆன்ம உண்மையாகும். அதனுடைய இறை பேர் இயல்பும் திசை விளக்கமாக இருக்கின்றன. ஆகவே அக உண்மை இதுகாரும் மறைப்பின்றி முழுமையாக வெளியானது இல்லை என்பது தெளிவு. உடல்தான் ஆன்மாவை சூழ உருவாக்கி வளர்ப்பதும் தளர்வதும் அழிவதுமாய் இருக்கின்றது. தேக படைப்பில் முத்தொழில் செயல்படுகின்றது என்பதை எல்லோரும் அறிவர். ஆனால் இவ்வுடலிலே இருந்தும் மறைந்து போகின்ற ஆன்மா பின்னர் மற்றொரு பிறவி வடிவிலே எப்படி வந்து தோற்றுகின்றது என்பதையெல்லாம் சாதாரணமாய் அறிந்து கொள்ள முடிவதில்லை தான். மறைப்பின் மறைந்தன, அதாவது தேகத்திலே மறைந்து விளங்கிய ஆன்மா தேகத்தை விட்டு நீங்கும்போது மறைந்தே போய்விடுகின்றது. அப்படி மறைந்து போன ஆன்மாவை பக்குவப்படுத்தி பிரிதொரு கருவிலே வெளியாக்கப்பெற்று புதிய உருவோடு உலகில் வருவிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த உருவிலும் ஆன்மா மறைந்துதான் இருக்கின்றதா? இப்படி எத்தனையோ உருவில் அஞ்சாத வாசம் மறைந்து உறைந்து முடிவில்தான் சுத்த அருள் ஞானம் பெற்று தெளிவுறுகின்றதா? இச்செயல் நம் அருட்பெரும் ஜோதி பதியினுடைய அருள் அறம்படி நிகழுகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி.
மறைப்பின் மறந்தன வருவித்து ஆங்கே அறத்தோடு தெருட்டும் அருட்பெரும் ஜோதின்னு அற்புதமா திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடுறார். இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுகிற செய்தி, ஒரு உண்மை, ஒரு தெளிவு என்னன்னா, நாம் புலன் இன்பத்தில் இருப்பதினால் தீய செயல்களையும் சுடு சொற்களையும் அவதூறான வார்த்தைகளையும் அவதூறமான நம்ம செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம செய்வது தீவையவை என்று அவர்கள் உணரல. ஏன் அவர்கள் உணரலன்னா, அவர்களிடத்துல இறை தன்மை இல்லை, இறை தயவு இல்லை, இறை அன்பு இல்லை, இறை கருணை இல்லை. கருணை இல்லாத இடத்துல எங்கேயாவது அன்புக்கும் மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் இடம் இருக்குமா? இருக்காது. அதை தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? தீய செய்யக்கூடியவர்கள் அந்த இறைவனை பற்றி நாணமோ அறிவோ புரிதலோ இல்லாமல் எல்லாம் மனதை இதமாக வைத்திருக்கக்கூடிய மனதை கொண்ட மனிதன் நான் அப்படின்றார். அப்ப அந்த மனிதன் செய்யக்கூடியவன் அவனுடைய கருமையத்தில் பதியக்கூடிய அத்தனை செயல்களையும் அவன் உணர்றான். ஆனால் இறைவனால் இறையருளால் படைக்கப்பட்ட அந்த உண்மையான நாணத்தை நமக்குள்ள ஆன்மாவின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நிறைய பேர் இறந்துட்டுறாங்க, உடல் அழியுமே தவிர ஆன்மா அழியாது. அந்த அறிவில்லாத ஆன்மாவை எங்க கண்டுபிடிக்க? மறைபொருள் அது. என்ன சொல்றாங்க? ஒரு உடல் அந்த பூமியிலே ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? செத்து போயிட்டாரு, மரணிச்சிட்டாரு. அவர் பேரை கூட சொல்லலாம். பாடி எப்போ எடுக்க போறீங்க, அப்போ எப்போ எடுப்பீங்கன்ற ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டோம். அது வரையும் நம்ம இந்த பேரை வச்சு இவர் அவர் அவர் இவர் என்று நம்ம பெருமையா பேசின அந்த மனிதர்கள் எல்லாம் உடல்ல உயிர் ஆன்மாவும் வெளியேறிடுச்சுன்னா லாஸ்ட் தனஞ்செழியன் வாயுன்னு வாங்க. அந்த வாயு வெளியேற வரையும் உடல் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும் ஆத்மாவில். இதை நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். அடியேன் எப்போது உணர்ந்தேன்னா, என் தாயினுடைய அந்த மரண தருவாயில் அந்த 3-4 நாட்களில் அந்த ஆன்மாவினுடைய நிலை எப்படி இருக்கு, என்ன பண்ணுது, அந்த ஆன்மா உடலை விட்டு போகணும் என்று நினைக்கும், ஆனால் அதால் போக முடியாது. போக எத்தனைக்கும் இந்த உடலையே நான் மீண்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த நிலையை கடந்து போகிற துடிக்கிற துடிப்பு இருக்கு பாருங்க, அதை உண்மையாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ நான் செய்த புண்ணியமோ என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ தெரியல, அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளக்கூடிய, அந்த ஆத்மாவை அமைதிப்படுத்தக்கூடிய நிலையிலே நான் அதை வருவித்தேன். ஆனால் அதற்கு நான் பல பழிபாவங்களுக்கு ஆளானேன். உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் என்னை எதிரி போல பார்த்தாங்க, என் மேல நெருப்ப அள்ளி கொட்டினாங்க. அந்த ஆத்மாவை நான் ஆத்ம சாந்தி அடைந்து மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்காது மீண்டும் அந்த இறைவனோடு ஆத்ம சாந்தி கொடுக்க நான் முயற்சி செய்து ஆத்ம சாந்தி கொடுத்தேன். ஆனால் அதனுடைய பலன் என் உடன் பிறந்த சகோதரிகள் என் மீது நெருப்பையும் அனலையும் கொட்டி இன்றைக்கு வரை அவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளவே முடியல. ஏன்னா தாய்க்கு ஆத்ம சாந்தி கொடுத்தது அவர்களுக்கு பிடிக்கல. இல்லை, அவர் உடம்புல இருக்கக்கூடிய வினைப்பதிவு அதற்கு அவர் ஒத்து போல. என்னை போல சுத்த தேகமாக மாற அவர்கள் முயற்சி பண்ணல, முடியல. அது ஏன்னா அவங்க புறாத்மால இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய தீய குணங்கள் திரண்டு அன்னைக்கு மிரட்டுது. என்ன அதற்கு சில தீய குணங்களும் உடந்தையா இருக்கு. அப்போ அந்த தேகம் இன்னொரு பிறவி எடுக்குமா? அப்பதான் வள்ளல் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர் சொல்றாரு, அந்த ஆத்மா இன்னொரு பிறவி எடுக்கும். எப்ப எடுக்கும் என்றால், அந்த ஆத்மா ஆத்ம சாந்தி அடையாமல் அந்த எல்லையற்ற பெருவெளியோடு இணைந்து கலந்து அந்த வெட்ட வெளியோடு இணையாத போது அது மீண்டும் மீண்டும் பிறவி தொடர் இருக்கும். ஒரு மனிதனுக்கு 7 பிறவி இருக்குன்றாங்க. 20x140 ஆண்டுகள் ஒரு உயிர் உருவாகக்கூடிய நிலையில 7 பிறவின்றாங்க. அந்த 7 பிறவியும் கடந்து அந்த பதிவே இல்லாம எந்த நிலையும் இல்லாமல் மகான்களும் ஞானிகளாக பிறக்கக்கூடிய அந்த அளவுக்கு சுத்த தேகமாக மாறணும். அதைத்தான் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றாங்க.
பிரிதொரு கருவிலே அந்த பக்குவப்படுத்தி ஆத்ம சாந்தி படுத்தி பிறக்கக்கூடிய சில பேருக்கு எங்க நம்ம மரணம் அடைந்த பிறப்பு எப்படி போறோம் அது சொல்ல முடியல. விண்டிலர் கண்டிலர் அப்படின்றாங்க. அப்போ மரணம் எல்லாருக்கும் ஏற்படும். அப்ப ஏற்படக்கூடிய அந்த மரணம் அமைதியான மரணமாக, துர்மரணமாக இல்லாமல் அந்த மரணம் சம்பிக்க வேண்டும். அதை தான் எல்லா உயிரும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எந்த துன்பம் கொடுக்காமல் அமைதியான நிறையிலே தூக்கத்திலே நான் மரணம் அடைய வேண்டும். அந்த பேர் எத்தனை பேருக்கு கிடைக்குங்க? அரிதறிது மானிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூணு கூடு செவிடு பேடு நீக்கல் பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ அரிதான அந்த பிறவியை நம்ம மரணம் சம்பவிக்கும் போது, நம்ம மரணம் அடையும் போது அந்த ஆத்மா எந்தவித துன்பம் இல்லாமல் ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து அதுவாக மாறி ஆத்ம சாந்தி அடையணுங்க. அதுதான் மனிதன் பிறந்ததற்கான பயன். அதை விட்டு விட்டு புறப்பொருள்கள், வீடு பொருள் எல்லாம், புகழ் செல்வாக்கு பணம் என்று அலையக்கூடிய மனம் ஆத்மா நல்ல ஆத்மா இல்லைங்க, புற ஆத்மா. அதுக்கு இன்னும் பிறவி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு துன்பப்படும். அதே உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அனுபவத்தினால தான் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ அடியேன் பேசுகிறேன், அடியேன் வள்ளலாரை பற்றி அகவலை பற்றி ஏதோ பேசுகிறேன், ஏதோ சொல்கிறேன், ஏதோ ஒரு காலை 4 மணிக்கு என்னை தூங்கவே விட மாட்டேருந்து ஏதோ ஒரு சக்தி என்னிலிருந்து பேசுகிறது என்றால் அது இந்த ஏக இறைவன் செய்த பாக்கியம். நான் எதுவும் பண்ணலங்க, இந்த தேகம் எந்த புண்ணியமோ மோட்சமோ அடையல. என்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த அகசொத்து என்ன இயக்குது, புற சொத்து எனக்கு இல்லை. எனக்கு இத்தனை ஏக்கர், இத்தனை வீடு, இத்தனை வாடகை அதெல்லாம் இல்லை. எனக்குள்ளே இருக்கக்கூடிய அகசொத்து, என்கிட்ட அகசொத்து தான் இருக்கு. அதை வாரி எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு என் முன்னோர்கள் என் மூலமாக, இயற்கை என் மூலமாக, ஏதோ ஒரு ஆத்மா என் மூலமாக அதை பக்குவப்படுத்தி உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி எல்லோரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் தயவாகவும் நீங்கள் பார்க்குற பார்வை எல்லாம் கருணையாக இருக்கணும். யார் உங்கள் மீது நெருப்பை அள்ளி வீசினாலும் அந்த நெருப்பு உங்களுக்கு மலராகவும் நல்ல ஒரு தென்றல் காட்டாகவும் மாறுமே தவிர, யார் உங்கள் மீது நெருப்பை கக்குகிறார்களோ அந்த நெருப்பு அவர்கள்கிட்டே திருப்பி விடும். இதுதான் என் வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் சரி, எவன் ஒருவன் தான் செய்த தவறை உணர்கிறானோ அன்றைக்கு அவன் மகானாக, உலகத்தால் போற்றக்கூடிய புனித மனிதனாக மாறுகிறான் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளுடைய திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.